குலதெய்வம் கோபமாக இருக்கலாம் எனக் கருதப்படும் சில அறிகுறிகள். தொடர்ச்சியான துன்பங்கள், குடும்பத்தில் வழக்கமான சண்டைகள், மனமைதி இல்லாமை, தொழில், வேலை அல்லது பிசினஸில் எதிர்பாராத இழப்புகள், விருப்பமான விஷயங்கள் தடைபடுவது, ஆரோக்கிய பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களுக்கு வரிசையாக உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படுவது, மருத்துவர் கூற முடியாத காரணமில்லாத உடல் சோர்வு, வலிகள் கனவுகளின் மூலம், எச்சரிக்கை குல தெய்வம் கோபமாக இருப்பதை கனவில் காண்பது, சிவந்த கண்களோடு கடவுள் உருவம் தோன்றுவது, சிவந்த தோற்றம், கோபம் போன்ற கனவுகள், தெய்வ ஆலய புறக்கணிப்பு, நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமை, வழிபாடுகளை தவிர்த்து விட்டல், உறவினர் யாருக்கும் குலதெய்வம் பற்றிய பேச்சு இல்லாமல் போனது, தெய்வ அன்பு குறையுதல், திடீரென தெய்வத்திடம் நம்பிக்கை குறையச் செய்த சம்பவங்கள், நம் மனதில் தெய்வத்தை நினைக்காமல் இருந்த காலகட்டம், வீட்டில் வழிபாட்டு பிரச்சனைகள், தீபம் திடீரென அணைவது, நெய் விளக்கு பொரிந்து விடுவது, பூஜையின் போது இடையூறுகள். இதற்கான தீர்வுகள்: குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேரில் வழிபடல், நேர்காணிக்கை செய்து தீர்வு கேட்கல், சமயபூர்வ முறையில் சுவாமிக்கு விரதம், பூஜை, நவக்கிரக சாந்தி போன்ற பரிகாரங்கள், குடும்பத்துடன் கூடி குலதெய்வ பூஜை செய்வது, வழிபாட்டில் மனப்பூர்வமான அர்ப்பணிப்பு முக்கியம். முக்கியம். இந்த அறிகுறிகள் அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் கூறப்படும் பரம்பரையான விஷயங்கள். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு பக்கம் ஆன்மீக பார்வையும் மறுபக்கம் நடைமுறை தீர்வுகளும் தேவை. விருப்பம் இருந்தால் உங்கள் குலதெய்வம் எது என்று கூறினால் அதற்கேற்ப மேலும் குறிப்பிட்ட வழிபாடுகள் பற்றியும் கூறலாம்.